தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பர்சன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆன பிறகு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. உங்களோட பிக்சர் மட்டும் வந்துடும், பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பிக்சர் வந்து இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள இந்த எரேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு அகைன் இந்த எரேஸ் மேலே டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது லைட்டாக நீங்கள் அழிச்சு விட்ருங்க. அந்த பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிறதுக்காக அந்த கார்னர் ஃபுல்லாக இல்லைனா தனியாக தெரியும். இப்போ இந்த மாதிரி அழிச்சிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி அகைன் வந்து உங்களுக்கு ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்படியே நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு HDR1 அப்படின்றத கிளிக் பண்ணி அகைன் அது மேலே நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கலருக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அன்ஷார்ப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி இது ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லா ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் உங்களுக்கு. இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க உங்கள் பிக்சருக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நான் இந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் அது மேலே டேப் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபோட்டோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அஸ் JPG அப்படின்ற ஃபார்மெட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் கையில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.